ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சிதான்விஸ் டைரி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற சண்முகா மண்டபத்தில் வந்து ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஆஃபரில் போகுதுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. நானும் போய் விசிட் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஃபஸ்ட் இருக்கிறது பார்த்திங்கன்னா திவான் கட்டில் இருந்துச்சு. அதில் வந்து ப்ரைஸ் வந்து 25,000 சொன்னாங்க. ஆஃபர் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 19,000 சொல்லியிருந்தாங்க. நிறைய பார்த்திங்கன்னா ஷோஃபா ஐட்டம்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு. என்ட்ரன்ஸ்லேயே ஃபர்ஸ்ட் இந்த ஷோஃபா இருந்துச்சு. இதில் வந்து நம்ம கப்பெல்லாம் வந்து வச்சுக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸும் இதில் இருந்துச்சு. நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு. நானும் நல்லா புஷ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எல்லாம் தாத்தாங்கெல்லாம் வந்து உட்காந்துட்டு இதில் ஆட்டிகிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா. வயசானவங்க யூஸ் பண்ணுவாங்க. பட் கிட்ஸுக்குமே கூட அதில் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஆடிட்டே வந்து விளையாடுறது அதுவுமே அங்கே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிங்கிள் ஷோஃபா ஒன்று இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த கலரும் வந்து அப்படியே கொஞ்சம் வைப்ரண்ட் கலராக இருந்துச்சு. அதுலேயுமே வந்து நம்ம கால் எல்லாமே வந்து நீட்டிக்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி வந்து நான் பார்த்த ஃபர்னிச்சர்லேயே எனக்கு வந்து தி பெஸ்ட்டுன்னு வந்து ஃபீல் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷோஃபா தான். அந்த கலராக இருக்கட்டும், அந்த சாஃப்ட்னஸாக இருக்கட்டும், அதில் இருக்கிற குஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பர்ஃபெக்ட்டுன்னு சொல்லலாம். இது வந்து ரொட்டேட்டபிள் ஆப்ஷனும் இருக்குது. நம்ம வந்து கால் நீட்டிக்கிற ஆப்ஷன்ஸும் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 37,000 கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆஃபர் போயிட்டு ஒரு 30K கிட்ட வந்துருந்துச்சு. பட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருந்துச்சு. அதில் வந்து அந்த ஹெல் ஷேப் கிட்ட இருந்துச்சு. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நார்மல் லுக் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கலர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுலேயே பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒவ்வொரு ஷோஃபாக்குமே வந்து வச்சுருக்காங்க. என்னென்ன கலர்ஸில் வந்து அவங்க அதில் பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு என்ன கலர்ஸ் தேவையோ நம்ம அதில் ஆர்டர் பண்ணால் கூட அவங்க வந்து செஞ்சு கொடுப்பாங்க. நான் டீட்டெயில் விசாரித்து பார்த்ததில் வந்து இவங்க வந்து ஷாப் மாதிரி இல்லை, ஃபேக்ட்ரியிலேருந்து டைரெக்டாக சேல் பண்ணுறது சொல்லியிருந்தாங்க. அவங்களோட ஃபேக்ட்ரி நேம் பார்த்திங்கன்னா சனா ஃபேக்ட்ரி. அது வந்து போரூரில் லொக்கேட் ஆகிருக்கு, சென்னைக்குள்ளே தான். இவங்க வந்து ஷாப்பாக ரன் பண்ணாமல் ஃபேக்ட்ரியிலேருந்து டேரெக்டாக இந்த மாதிரி நிறைய மண்டபத்தில் வந்து பார்க்குற மாதிரி நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஆஃபர்ஸுமே நிறைய கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம சிட்டிங் பண்ணுறதுக்குமே வந்து கொடுத்துருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து ட்ரெஸ்ஸஸில் வந்து டாப்பில் போயிட்டுருக்க இந்த ஆனியன் பிங்க் வந்து ஷோஃபாலேயும் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் வந்து வீட்டுக்கு வந்து இந்த கலர் சூட் ஆகுறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த ராயல் ப்ளூ கலர் பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்துச்சு. செம்ம ஒரு ப்ளூ சொல்லலை, அப்படி பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. லுக் வைஸ் வந்து செம்மையாக இருந்துச்சு. இதுலேயும் ஓப்பன் பண்ணி பார்த்தா என்னென்ன கலர்ஸில் அவைலபிள் இருக்குது சொல்லிட்டு அந்த ப்ளூ பாருங்க பர்ஃபெக்டாக செம்மையாக இருக்குது. இதில் இருக்கிற எல்லா கலர்ஸை விட எனக்கு இந்த டிசைன் வந்து ப்ளூவில் இருக்கிறது தான் அழகாக இருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பில்லோலையும் பார்த்தீங்கன்னா அழகாக கோல்டன் லைன்ஸ் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு நார்மல் பேட்டர்ன் தான். அதையுமே பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கார்னர் சீட்டில் இருக்கிற மாதிரி சோஃபாவுமே வந்து வச்சுருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் சோஃபா பார்த்திங்கன்னா ஒரு 40K கிட்டேருந்து குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 25 அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகுது. சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து இந்த பில்லோ வந்து என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தது. இந்த ஜீப்ரா லைன்ஸ் பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பில்லோவை எடுத்து நான் பார்த்துட்டு இருந்தேன். நல்லா புசு புசுன்னு இருந்துச்சு. தூக்க கூட முடியல, அந்தளவுக்கு வந்து ஸ்பாஞ்ச் உள்ளே இருக்குது. அந்த டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவ்வளவுதான், இந்த அளவுக்கு வரைக்கும் தான் வந்து ஷோஃபா வந்து அவங்க வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து காட்டில் போயிட்டோன்னு பார்த்திங்கன்னா ஒரு 17,000லேருந்து 40K வரைக்கும் வச்சுருந்தாங்க. இது வந்து டீக். இதை வந்து நான் டீட்டெயில் விசாரிச்சதில் வந்து பார்த்திங்கன்னா 33,000 கிட்ட ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் வந்து ப்ரைஸ் வர மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒர்க் வந்து சூப்பராக இருந்துச்சு. டீக்கில் செஞ்சது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் அதோட ப்ரைஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது இல்லை. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிசைன்ஸு மிரர் எல்லாமே இருந்தாலும் அதோட ப்ரைஸ் வந்து 25,000 கிட்ட தான் இருந்துச்சு. விசாரிச்சதில் வந்து நம்ம அதில் யூஸ் பண்ணுற கட்டையோட தன்மையை பொறுத்து தான் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அந்த டீக் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கட்டெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமே மேலே வந்து டைனிங் டேபிள் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். டைனிங் டேபிளில் வந்து ஒரு 4 செட்ஸ் வச்சுருந்தாங்க. எனக்கு அந்த 4ல் பார்க்குறதுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 35,000 கிட்ட வரும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கும் வந்து விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து திருநின்றவூரில் இருக்கிற சண்முகம் மண்டபத்தில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஹோப் நீங்களும் வந்து இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போல் சூப்பரான வீடியோவை மிக்ஸ் பண்ணாமல் பார்க்க சிதான்விஸ் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.